தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கிச் சேர்வதே என் நாவல் பூமியில். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 31வது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் தேவனோடு கூட தனித்திருக்கிற வேலைகள் நமக்கு அவசியம். இதற்கு உதாரணமாக இன்றைக்கு 40 நாட்கள் இரவும் பகலும் தேவனோடு கூட இருந்த மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, நமக்கும் டீப் என்கவுண்டர், அதாவது ஆழமான சந்திப்பு தேவனோடு கூட வேண்டும் என்றால், தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியம் வேண்டும் என்றால் நம்ம உலகத்தை விட்டு, அதாவது நிறைய பேர் எப்படி ஜெபிப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஜெப நேரத்தில் கூட அநேக வேலைகளை ஒரு சைட்டை செஞ்சுக்கிட்டே என்ன செய்வோம், நம்ம ஜெபிப்போம். இப்படியா இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் ஒழுங்காக என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. இப்படி பல சூழ்நிலைகள் நம்மளுக்கு கவன சிதறல்களை ஏற்படுத்துவது உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, தேவனோடு கூட ஒன்றிணைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தேவனிடத்திலிருந்து விசேஷித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களுடைய ஜெப நேரங்களை தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு செலவிடுகிறதாக இருக்க வேண்டும். பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அநேக காரியங்களுக்காக உபவாசிக்கிறோம். நம்முடைய காரியங்களிலெல்லாம் நாம் வெற்றியை பெறுவதற்காக, நம்முடைய சோதனையின் பாடுகளிலே, நம்முடைய வேதனைகளிலே இருந்து நமக்கு ஒரு ஜெயம் பெற வேண்டும், நம்முடைய தோல்வியிலிருந்து நமக்கு ஒரு வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நம்ம நிறைய உபவாசங்களை மேற்கொள்கிறோம். ஆனால் இந்த மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் தேவ சமூகத்திலே தரித்திருந்ததினுடைய ஒரு பெரிய நோக்கம் என்னவென்றால், தேவனிடத்திலிருந்து ஒரு புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதாக. தேவன் மோசேயை மலையின் மேலே 40 நாட்கள் இருக்கும்படியாக அழைத்த போது தேவன் எத்தனை நாட்கள் என்று குறிப்பிடவில்லை. ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான், என்னோடு கூட தனித்திருக்கும்படியாக நீ மலையின் மேலே ஏறி வா, அங்கே நான் உனக்கு என்னுடைய கற்பனைகளை எல்லாம் வெளிப்படுத்துவேன், என்னுடைய வெளிப்பாடுகளை தருவேன், அதை நான் உன்னுடைய இருதயமாகிய பலகையில் எழுதுவேன் என்கிறதாய் தேவன் அழைக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மோசேக்கு 40 நாட்கள் சென்றது கூட தெரியாத அளவிலே அப்படியாக தேவ பிரசன்னத்திலே அவர் மூழ்கி போயிருந்தார். தேவனுடைய வெளிப்பாடுகளை அந்த உபவாச ஜெபம் பெற்று தந்தது. பிரியமானவர்களே, நாம் தேவனோடு கூட நெருங்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நமக்கு ரொம்ப அவசியமாய் தேவைப்படுவது இந்த நாட்களிலே உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம். நாம் சாதாரணமாக ஜெபிக்கிறதை விட ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதற்கு எவ்வளோ ஒரு வல்லமை உண்டோ, அதே போல் உபவாச ஜெபத்திற்கு என்று சொல்லி ஒரு பெரிய வல்லமை உண்டு. பாருங்கள், மோசே அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டார். உபவாசத்தில் தேவனோடு கூட சாப்பிடாமல் இரவும் பகலும் 40 நாட்கள் அப்படியாக தேவ சமூகத்திலே தனித்திருந்த போது தேவன் அவருக்கு அவருடைய விசேஷித்த பிரமாணங்களையும் கற்பனைகளையும் வெளிப்படுத்தி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வியந்து பார்க்கிற பல தேவ மனிதர்களுடைய செய்திகள், அவர்களுக்கு எப்படி இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே செய்திகளை கேட்கும்போது நாம் ஆச்சரியப்படுவதுண்டு. பிரியமானவர்களே, அதற்கான ஒரே வழி அதுதான், நம்மை தேவனுடைய சமூகத்திலே தனித்திருக்கிறவர்களாக தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, கூடுமான நம்முடைய மொபைல் ஃபோனை கூட நம்ம ஒதுக்கி வைத்து விட்டு அதை சைலண்ட் மோடில் போட்டு இல்லை ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ணிவிட்டு அப்படியாக நாம் தேவ சமூகத்திலே தனித்து இருக்கும்போது தான் இப்படியான விசேஷித்த வெளிப்பாடுகளையும் வரங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இங்கே இருந்து தான்
இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய தலைவன் இந்த வெளிப்பாட்டின் மூலமாக தான் எழும்புவதை நாம் பார்க்க முடியும். இங்கே மோசே 40 நாட்கள் மலையின் மேலே இருந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களே மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்று சொல்லி தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணினதை பார்க்கிறோம். அப்படியானால் மோசே தேவனுடைய சமூகத்திலே தனித்திருக்கும் போது இந்த வெளி உலகத்தையே மறந்தவராக அப்படியே தேவனுடைய சமூகத்திலே ஒன்றிணைந்து தேவனிடத்திலிருந்து கற்பனைகளை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உபவாச ஜெபம் அத்தனை சக்தி வாய்ந்தது, அத்தனை வல்லமை மிகுந்தது. உபவாச ஜெபம் நம்முடைய இருதயத்தை தாழ்மை சிந்தனையால் நிரப்பும். பாருங்கள், மோசே எப்படி அத்தனை லட்சம் ஜனங்களை வழி நடத்தினார் என்று சொன்னால், இப்படியாய் தேவனோடு தனித்திருக்கிற பல வேளைகளை மோசே இப்படியாக தெரிந்து கொண்ட நம்ம வேத புத்தகத்திலே படித்தோம் என்றால் 3 தடவை இப்படியாக மோசே மலையின் மேல் தேவனோடு கூட தனித்திருப்பதை 40 நாட்கள் அப்படியாக தேவனோடு தனித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் காலையிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் இதுதான். நாம் தேவனிடத்திலிருந்து விசேஷித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய சமூகத்திலிருந்து விசேஷித்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் மோசையை போல தேவனோடு தனித்து இருக்கிற அனுபவங்களை தேவனிடத்திலிருந்து, அதாவது நம்ம எப்பயுமே ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்களுக்காக ஜெபிக்காதபடி நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம், தேவனே உம்முடைய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, உண்மை எனக்கு வெளிப்படுத்துங்க, உண்மை நான் பார்க்கணும், இப்படியான சிந்தனைகளோடு வரும்போது அந்த ஜெபம் மிகுந்த வல்லமை வாய்ந்ததாக இருக்கும். அது அங்கீகரிக்கப்பட்ட ஜெபமாக இருக்கும். நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்று கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, மோசையை போல உம்முடைய பாதத்திலே தனித்து இருக்க, உம்முடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆண்டவரே வாஞ்சை உள்ளவர்களாய் உம்முடைய பாதத்திலே தனித்திருக்கிற அனுபவங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தால் ஆண்டவரே நாங்கள் கரைபடாதபடி ஆண்டவரே உமக்காக நாங்கள் காத்திருக்கிற வேளைகளை உபவாச ஜெபம் மூலமாக ஆண்டவரை உம்மை அசைக்கிற ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் நாங்கள் வளர கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த காலையிலும் உம்முடைய விசேஷித்த கிருபைகளும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய திவ்ய பிரசனமும் எங்களோடு இந்த நாள் முழுவதும் இருந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.